இன்று கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் வாட்ஸ்அப் மூலியமாக பொதுமக்கள் பயன்படுற வகையில் ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் சர்வீஸ் இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு கோவை டிஜி காப் அப்படின்ற பெயர் வச்சுப்பட்டிருக்கு. இந்த கோவை டிஜி காப் மூலியமாக பொதுமக்களுக்கு ஒரு நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 9840091100. இந்த நம்பருக்கு பொதுமக்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடும்போது ஒரு 9 வெர்டிகல்ஸில் பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். குறிப்பிடத்தக்க சில விஷயங்களை சொல்லணும்னா அதில் உங்களுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியல அப்படின்ற போது இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டைரக்ஷன், டிஸ்டன்ஸு, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோட நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்டன், ஒரு கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் த்ரூ ஆன்லைன், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே சைபர் ஃப்ராட் ஆகட்டும், இல்லை ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டிராஃபிக் சலான் ஃபைன் பே பண்ணுறதாகட்டும், இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் அந்த டேரெக்டாக அந்த லிங்க் உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்வீசஸை ஆஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பொதுமக்கள் பப்ளிக் கிட்ட, பொதுமக்கள் வந்து போலீஸ் கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்ற பொழுது இதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மொத்தம் ஒரு 500 வேர்ட்ஸில் பப்ளிக் நியூசன்ஸாக இருக்கணும், இல்லைனா டிராஃபிக் இஷ்யூ, ஒரு போதைப் பொருள் சம்மந்தமான ஒரு பயன்பாடு இருக்குது உங்களுக்கு தெரிய வருது, இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது அப்படின்ற பொழுது இந்த தகவலை நீங்கள் அனானிமஸாக உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியாமலே நீங்கள் அனானிமஸாக இந்த வாட்ஸ்அப் சேட்பாட் மூலிமா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அது ரியல் டைமில் நம்மளால் மானிட்டர் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல்ல காவல்துறை அமைப்பு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. அதாவது கண்ணசஞ்சல் வைக்கிறது, மதுக்கிறது, கண்காணிக்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை சார்ந்த நடவடிக்கை குழு அமைக்க இல்லை. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் பிரான்ச் மூலியமா நம்ம இந்த மாதிரி தகவல்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சிச்சுவேஷன் ஏற்படும் போது கண்டிப்பா we will take necessary action.